ஆ என்ன 12 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சு, பேச்சே இருக்கப்படாது. நம்ம நார்மல் சிக்கன் தம் பிரியாணியை ஹைதராபாத் பிரியாணி மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட குரூப்டு மூளை திருட்டுத்தனமாக யோசிக்க, அதனால சிக்கன் பிரியாணி தானே பண்ண முடிவு பண்ணிட்டோம். நல்ல வெறப்பா இருக்க கத்தி எடுத்து வெங்காயத்தை நீல இல்லாமல் கட் பண்ணி வச்சுட்டோங்க. தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்து அடுப்பு எரிக்கிற வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க. ஆனால் பழக்க எரியிற அடுப்பில் பிரியாணி அந்த தூக்கி வச்சாச்சுங்க. வச்சுட்டு எண்ணெயை தூக்கி மாய்ச்சாறு மேலே அப்படியே தூவி விட்டு நல்லா பசனை எடுத்து மண்டை மேலே கொட்டி விட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா கிளறி கலர ஆரம்பிச்சாச்சுங்க. வெங்காயம் நல்லா புன் கலரில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மீட்லேருந்து எடுத்து அந்த பிரியாணி மசாலாவை எடுத்து தூவி விட்டு அதுக்கே மேலே ஒரு பிரியாணி அணையும் தூக்கி அப்படியே தெளிச்சு விட்டு அப்படியே பரட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. மசாலாவை போட்டோன்னா வெள்ளையாண்டு வந்த வெங்காயம்லாம் நல்லா காப்பி கலரில் மசாலா வச்சுங்க. வெங்காயம் வதனதுக்கப்புறம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து மண்டை மேலே கொட்டி அதையும் சேர்த்து கிளற ஆரம்பிச்சாச்சுங்க. கிளர்ன இஞ்சி பூண்டு இருந்த இடமும் தெரில தரமும் தெரிலங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சு தக்காளியை தகன்னு ஆட் பண்ணியாச்சுங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் அது மேலே உப்பை கொட்டி எல்லாத்தையும் சேர்த்து கலக்க ஆரம்பிச்சாச்சுங்க. தக்காளி நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம கொத்தமல்லியை தூக்கி நறுக்குன்னு வெட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் அரைச்ச புதினா பேஸ்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லியை தூக்கி நல்லா பரபரன்னு தூவி விட்டு வதக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அரைச்ச புதினாவும் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்தோன்னே மனம் அமோகம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் தயிர் எடுத்து கொட்டி விட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை எரிஞ்சப்பறம் சாறு எடுத்து அதையும் தெளிச்சு விட்டு வதக்கணுன்னா மசாலாவோட மனம் மந்தக்குள்ள அப்படியே ஏறி நின்றுச்சுங்க. கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு சொல்லி இப்போ இந்த மஞ்சள் கலரில் தெளிச்சு விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடியும் கொட்டி விட்டு அதையும் நல்லா பரட்டி விட்டாச்சுங்க. மணக்க மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம கடையிலேருந்து வாங்கி சிக்கன் எடுத்து அப்படியே கொட்டி விட ஆரம்பிச்சாச்சுங்க. சிக்கன் ஆற்றி கொட்டுன்னு கொட்டினதுக்கப்புறம் சிக்கனுக்கே வலிக்காத மாதிரி அப்படியே மசாலாவோட சேர்த்து சிக்கனை பரட்டின்னு பரட்டியாச்சுங்க. பார்க்கறதுக்கே கண்குள்ளாக காட்சியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சிக்கன் வேகிட்டுமேன்னு சொல்லிட்டு ஓரமாக கொஞ்சம் ஏக்கத்தோடையே எல்லாரும் உட்கார ஆரம்பிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் ரைஸுக்கு 2 கப் வாட்டர் மெஷர்மெண்ட்டில் தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டாச்சுங்க. தண்ணி தலைப்பழும் கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு அடுப்பு இருக்கிற வேலையில் ஆர்வத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. நல்லா குதிச்சு வெளியில் வந்தோம்னா நம்ம ஓரமாக ஊற வச்ச அரிசி எடுத்து வந்து இதுக்குள்ளே கொட்டி நல்லா பட்டும்படாமல் தொட்டுந்துடாமல் கிளறி விட்டோங்க. அரிசி அடியில் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோங்க. அப்போ தான் நமக்கு அடியில் அடிப்பிடிக்கவே பிடிக்காதுங்க. இந்த பழம் வந்ததுக்கப்புறம் நல்லா மட்டம் பண்ணி விட்டுட்டு மூடி தூக்கி மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நெருப்பு எடுத்து போட்டு ஆரம்பிச்சிட்டோங்க. அந்தளவுக்கு கவரில் அந்த நெருப்பு எல்லாத்தையும் அப்பா கவர் வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தம் இறங்குற வரைக்கும். தம் இறங்கினத்துக்கு ஓரமாக வச்சுட்டு பிரியாணி சாப்பிடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் திங்க் பண்ணிவிட்டு இல்லை கலர்ஃபுல்லாக தான் வேணும்னு சொல்லிட்டு ரெட் கலர் பவுடர் தூக்கி அப்படியே சுற்றி ரவுண்டு விட ஆரம்பிச்சிட்டோங்க. கலரை கொட்டி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மெதுவாக கிளற ஆரம்பிச்சிட்டோங்க. கிளற வந்து வாசனையில் மூக்கு 3 இன்ச்சு பெருசாக ஆயிடுச்சுங்க. அந்த வாசனைங்க பிரியாணியோட வாசனை. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ஹைதராபாத் பிரியாணி கலர்லேயே கலர்ஃபுல்லாக வந்துடுச்சிங்கன்னா டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் நல்லா கைதி கார்த்தி மாதிரி அண்டாமுடியை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போய் டேனடைன்னு சொல்லிட்டு பீஜமெல்லாம் போட்டு நல்லா லெக் பீஸு கூட இருக்கிற பிரியாணி தூக்கி அண்டாமுடி மேலே போட்டு அப்படியே ஒரு வாய் எடுத்து ஸ்மெல் பண்ணி சாப்பிடும்போது வர டேஸ்ட்டு தெரியுங்களா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சிக்கன் எல்லாம் மசாலா இறங்கி வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஆண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி எப்போ ஆரம்பிச்சாச்சுங்க பிரியாணியை. டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். குழந்தைங்கன்னா உங்களுக்கு கொடுக்காமையே முழுசாக சாப்பிட்ருவாங்க.